எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னன்னா ஹேல் ஹெரால்டு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் உடைய மொத்த செட்டை நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் அப்படின்றது புக் பேக் கொஸ்டின். அது மட்டும் இல்லாம இதை மாத்தி ஹேல் ஹெரால்டு ப்ராசஸ் அப்படின்னு கேட்கலாம். கேட்டிருக்காங்க முக்கியமா 3 மார்க் கொஸ்டின். இந்த டயகிராம் புக்ல கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சார் இந்த டயகிராம் போட்டிருக்கேன். இந்த டயகிராம் நீங்க பார்த்துட்டாலே போதுமானது. பாதி கொஸ்டின் வேலை முடிஞ்சு அடுத்த ரியாக்ஷன் தான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. என்ன செய்யணும் அப்படின்னா இதுதான் எலக்ட்ரோலைட்டிக் சேம்பர். எலக்ட்ரோலைசிஸ் சேம்பர் சொல்லக்கூடியது. இதுல தான் எலக்ட்ரோலைசிஸ் நடக்க போகுது. இந்த சேம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனால் செய்யப்பட்டிருக்காது. அதாவது ஒரு அயன் டேங்க் எடுத்துக்குவோம். இந்த அயன் டேங்க்ல உள்ள என்ன கோட்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கார்பனை கோட்டிங் கொடுத்திருக்காங்க. அதான் சார் வந்து கோடு போட்டிருக்கேன். அந்த அயன் டேங்க்ல கார்பனை உள்ள லைன்டு பண்ணிருக்காங்க. அதுதான் கேத்தோட ஆக்ட் ஆக போகுது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா கார்பன் பிளாக்ஸ். இந்த கார்பன் பிளாக்ஸ் தான் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஆனோட ஆக்ட் ஆக போகுது. நமக்கு தெரியும் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்னாலே ஒன்னு கேத்தோட இருக்கும், இன்னொன்னு வந்து ஆனோட இருக்கும். அந்த ப்ராசஸ்ல யாரு ஆனோட் யாரு கேத்தோட் இதான் சார் சொல்லிட்டேன். அடுத்து மூணாவது என்ன தெரியணும் அப்படின்னா என்ன எலக்ட்ரோலைட் எடுக்கிறோம். ஏன்னா இந்த ரியாக்ஷனுக்குள்ள எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும்போது இந்த சாம்பருக்குள்ள நம்ம எலக்ட்ரோலைட் என்ன எடுக்கிறோம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த அலுமினியம் வரணும்ல அந்த ஓர் இருக்கக்கூடிய 20% ஆஃப் அலுமினாவை எடுத்துக்கிறோம். தென் அதோட என்ன பண்ண போறோம் அப்படின்னா மால்டன் கிரையோலைட் உருகியவையில் ஒரு கிரையோலைட் எடுத்துக்க போறோம். தென் அதோட சேர்ந்து 10% ஆஃப் கால்சியம் குளோரைட் எடுத்துக்க போறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க புக் பேக் கொஸ்டின்ல இன் ஹெல் ஹெரால்டு ப்ராசஸ்ல கிரையோலைட்டோட ரோல் என்ன, கால்சியம் குளோரைட் ரோல் என்ன அப்படின்றது 2 மார்க்ல கேட்கிறாங்க. நமக்கு உண்மையிலே வரலாம். அது மொத்தமா சார் இங்கே கொடுத்திருக்கேன். 10% ஆஃப் கால்சியம் குளோரைட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா helps to lower the melting point of the mixture. இந்த மிக்சர் உடைய மெல்டிங் பாயிண்ட குறைச்சுக்குது. ஏன்னா ரொம்ப அதிக அளவு தேவைப்படாம கொஞ்சம் குறைச்சுக்குது. இட் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். ஒரே வார்த்தை சொல்றதா ரைட். அடுத்து கிரையோலைட் இங்க எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இம்ப்ரூவ் தி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுதுன்றாங்க. சரி அது என்னன்னு சொல்லிட்டேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா this fusion mixture is maintained at above என்னமா 1270 கெல்வின். ஒன்வேர்டு கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல இருந்து என்ன நடக்குமா ரிடக்ஷன் நடக்கும். சரிங்களா? ரைட். முதல்ல என்ன எழுத போறேன் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அலுமினா இருக்குல்ல Al2O3 எப்படிரா வந்து அயனைசேஷன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ இது எப்படி பிரியும் அப்படின்னா Al3+ ஆகும், then O2- ஆகும் பிரியும். சரி எத்தனை அலுமினியம் இருக்கீங்க 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க 2 போட்டுக்கோங்க. ஆக்சிஜன் எத்தனை இருக்கீங்க 3 இருக்கு. அப்ப 3 போட்டுக்கோங்க. சரி ரைட். அடுத்து ரியாக்ஷன் அட் கேத்தோட். கேத்தோட்ல என்ன நடக்கும் ரிடக்ஷன் நடக்கும். அப்ப பாருங்க இங்க இருக்கக்கூடிய அப்படியே எழுதிக்கிறேன் 2Al3+ எடுத்துக்கிறேன். இது என்ன ஆகும் எனக்கு அலுமினியமா ரெடியூஸ் ஆகணும். இங்க 2 அலுமினியம் இருக்குன்னா 2 போட்டுக்கிறேன். இங்க என்ன இருக்கோ அப்படி எழுதுங்க. சரிங்களா? ரைட். இப்ப Al3+ Al மாறணும் அப்படின்னா 3 எலக்ட்ரானை வாங்கணும். இப்ப 2 Al3+ Al மாறணும் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் ஆயிருக்கு மொத்தம் இது 6 எலக்ட்ரான்ஸ் வாங்கியிருக்கணும். அப்ப ரிடக்ஷன் ஆயிருக்கா 3+ இருந்து 0 ஆயிருக்கு. அப்ப கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்குது. அப்ப ஆனோட்ல என்ன சார் நடக்கணும்? ஆனோட்ல என்ன நடக்கும் நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கணும். அப்ப கவனிங்க இங்க 3O2- இருக்குல்ல அதை நான் வந்து சார் 2 மடங்கு எடுத்துக்க போறேன். எப்படி அப்படின்னா 6O2- எடுத்துக்கிறேன். இது என்ன ஆகும் எனக்கு ஆக்சிஜனா மாறணும். சரிங்களா? ஆக்சிஜனா மாறணும். அப்ப என்ன ஆகுது ஆக்சிடேஷன் ஆகுது. -2ல இருந்து 0வா மாறுது, ஆக்சிடேஷனா மாறுது. ரைட். இங்க மொத்தம் எத்தனை இருக்கு 6 ஆக்சிஜன். அப்ப முன்னாடி 3 போடுங்க. நல்லா கவனிங்க ஒரு ஆக்சிஜன் 0 அதாவது 0 ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 6 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இது 12 எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். இந்த விஷயம் புரியுதா? என்ன சொல்றேன்னு சார் சொல்றேன் புரியுதா? சோ ஆனோட்ல என்ன நடக்குது கேத்தோட்ல என்ன நடக்குது சார் சொல்லிட்டேன். இந்த ரியாக்ஷன் மிக்சர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்ப வாங்க அடுத்து பார்க்கலாம். சோ ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். அது முதல்ல பார்த்தோம் நம்ம 6 ஆக்சிஜன் 3O2 மாறுச்சுல. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். கவனிங்க. கார்பன் பிளாக் இஸ் ஆக்ட் அஸ் தி ஆனோட் சார் சொன்னேன். இந்த இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஆனோட் ஆக்ட் ஆக போகுது. அப்ப ஆக்சிஜன் போய் முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா இது கார்பன் மோனாக்சைடா மாறும். அப்புறம் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும். அகைன் அதே மாதிரி இந்த கார்பன் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஆக்சிஜன் O2- உடைய ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடா மாறலாம். சோ ரியாக்ஷன் நடக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த O2- அந்த கார்பனோட சேர்ந்து என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இங்க சொன்னா உங்களுக்கு புரியும் வாருங்க. எங்க சொன்ன மாதிரி இந்த அலுமினா வந்து எப்படி வந்து நமக்கு அயனைசைஸ் ஆகும் Al3+ ஆகும், O2- மாறும். இது வந்து என்னது கேட்டயான், இது வந்து என்னது ஆனயான். ஆனன் எதை நோக்கி போகும் ஆனன் நோக்கி போகும். இந்த ஆனன் நோக்கி போய் இந்த கார்பன் ரியாக்ட் ஆகி
கார்பன் டை ஆக்சைடா வெளியேறிக்கிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த O2 மைனஸ் O2 மைனஸ் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பன் பிளாக்கோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடா போயிட்டே இருக்கும். ரியாக்ஷன் நடக்க நடக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். சரிங்க சார், இந்த Al3+ எங்க சார் போகும்? இது கேட்டையான் எதை நோக்கி போகும்? கேத்தோட நோக்கியே போகும். இந்த கேத்தோட நோக்கி போய் இது கீழே டெபாசிட் ஆயிருக்கும். இப்படிதான் பிரியும். சரிங்களா? இப்ப வாங்க ஓவரால் ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இப்ப கேத்தோட ரியாக்ஷன் வந்து என்ன இருக்கீங்க, அதான் ஒன்னு எடுத்திருக்கேன் சார், இது ரிடக்ஷன் நடக்கக்கூடியது. தென் ஆனோட என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது. இது ரெண்டும் எடுத்திருக்கேன். இப்ப என்ன பண்றது, ஓவரால் ரியாக்ஷன் வேணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கேன்சல் பண்ணணும். அப்ப 2 எலக்ட்ரான் ஒரே மாதிரி இருந்தா தான் கேன்சல் ஆகும். அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2 ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷன்ல 3 ஆலையும் என்ன பண்ண மல்டிபிகேஷன் பண்ண போறேன். பாருங்க, இப்ப இந்த 2 ஆல மல்டிபிள் என்ன எனக்கு 4Al3+ அப்படி வரும். 10 plus 12 எலக்ட்ரான் gives என்ன வரும் எனக்கு 4Al வரும். சரிங்களா? then செகண்ட் இது சொன்னேன், இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணனும்னா 3 ஆல மல்டிபிகேஷன் பண்ணனும். அப்ப என்ன வரும் எனக்கு 3 கார்பன் plus 6O2 minus gives என்ன கிடைக்கும் எனக்கு 3CO2 plus என்ன கிடைக்கும் எனக்கு 12 எலக்ட்ரான் கிடைக்குது. அப்ப என்ன நடக்கும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு அதை எடுத்து எழுதுங்க. அதான் என்னது ஓவரால் ரியாக்ஷன். அப்ப என்ன இருக்கு எனக்கு 4Al3+ plus 3 carbon plus 6O2 minus gives 4Al plus 3CO2. இதுதான் இந்த ஹெரால்டு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஓவரால் ரியாக்ஷன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த O2 மைனஸ் இருக்குல்ல, அது சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகும். இந்த Al3+ இங்கே செட்டில் ஆயிரும். நமக்கு தேவையான அலினத்தை ஈஸியா பிரிச்செடுத்துடலாம்.